அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும். ஓகேங்களா? கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும், அடுத்தது ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும். இது ரெண்டுத்தையும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நான் போர்டில் எழுதி போடுறேன், அப்படியே மனப்பாடம் பண்ணிங்க. நீங்கள் இது எழுதியும் வச்சுக்கிங்க. எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் தான் நம்மளுக்கு அடிப்படை. இந்த அடிப்படையான விஷயத்தை எல்லாம் நல்லா எழுதி மனப்பாடம் பண்ணி நம்மளுக்கு நல்லா மெமரி பண்ணிக்கணும். மெமரி பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ அதை எடுத்து நம்ம பலன் அறியறதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதன். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்குது. அதை கரெக்டாக அதையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ பலன் எடுக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, கேதுக்கு உண்டான நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி, மகம், மூலம். சுக்கிரனுக்கு உண்டான நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். சூரியனுக்கு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரனுக்கு ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாய்க்கு மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். ராகுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம். குருக்கு புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. சனிக்கு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. புதனுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 அடுத்த ஒரு 9 அடுத்த 9 மொத்தம் 27 நட்சத்திரங்கள் வந்துருச்சு. எந்தெந்த கிரகத்துக்கு என்னென்ன நட்சத்திரன்றது, கேதுக்கு பார்த்திங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம். சுக்கிரனுக்கு பரணி, பூரம், பூராடம். சூரியனுக்கு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாய்க்கு மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். ராகுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம். குருக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. சனிக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதி. புதனுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த மொத்தம் 27 நட்சத்திரங்கள் என்னென்ன கிரகத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் வருதுன்றதை
மனப்பாடம் பண்ணீங்க. அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி எழுதி போட்டேன் இல்லைங்களா, 1 பை 1 27 நட்சத்திரங்கள். அப்போ இந்த ஃபஸ்ட்டு அஸ்வினி பரணி கார்த்திகை இது ரோஹிணி மிருக சீரிஷம் திருவாதிரை பூசம் இந்த லைனை வந்து இந்த லைன் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த லைனை வந்து இந்த லைனுக்கு கீழே இங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா இதுக்கு அடுத்தாப்புல இது அப்படியே லைனாக வந்துடும். இது அதுக்கு அடுத்தது இந்த லைனை கொண்டு வந்து அதுக்கு அடியில் அப்படி வச்சுட்டிங்கன்னா 1 பை 1 வந்து வச்சுட்டிங்கன்னா அந்த 27 நட்சத்திரம் இதுக்கு முன்னாடி எழுதி போட்டது பார்த்திங்கன்னா ஆர்டராக வந்துடும். புரியுதுங்களா? இப்போ வந்து மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லைனு அதுக்கு அடுத்த லைனு இந்த லைனு அதுக்கு அடுத்த லைனு இந்த லைனு 1 பை 1 கீழே அப்படி அடுக்குன மாதிரி அப்படி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு 27 நட்சத்திரம் 1 பை 1 ஆர்டராக கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த டைப்லேயும் மனப்பாடம் பண்ணணும். நார்மலாக வர 27 நட்சத்திரங்கள் வந்து 1 பை 1 மனப்பாடம் பண்ணணும். அடுத்தது இதை நான் அழைச்சிட்றேன். அடுத்தது ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும். ஓகேங்களா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 12 ராசிகள் வந்து கட்டத்தில் ராசி கட்டத்தில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத 12 ராசிகள் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இதை அழைச்சிட்றேன். இந்த 12 ராசி கட்டத்தில் இந்த கட்டம் போடுறத பார்த்துங்க. எப்படின்னு பார்த்துங்க. ராசி கட்டம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறேனோ அதை நீங்கள் புக்கிலெல்லாம் போய் நிறையா படித்து குழம்பிகிட்டு இருக்க வேண்டாம். நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நல்லா தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நான் வந்து எல்லாம் செலக்டிவாக தான் வந்து என்னென்ன நம்மளுக்கு தேவை, இப்போதைக்கு பேசிக்காக நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம பேசிக்கான விஷயம்லாம் நல்லா கற்றுக்கிட்டு அடுத்த லெவல் போகிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன படிக்கணும், எப்படி போகணும், எல்லா விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால தான் வந்து நான் செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை பேசிக்காக அப்படின்னு சொல்லி நானே செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் இப்போ பாருங்கள். போட்டு மற்ற விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு மற்ற இடத்துலலாம் போய் பார்த்துட்டு மற்ற புக்கெல்லாம் படிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்புறம் ஜோசியத்து மேலே உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும், பயம் வந்துடும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ ராசி கட்டம் பாருங்கள். கட்டம் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். சிம்பிளாக ஒரு கோடு போட்டுங்க, இப்படி போட்டுங்க. அடுத்தது ஒரு ஸ்கொயர் போட்டுங்க, இப்படி ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த கார்னரு, இந்த கார்னரு, அப்புறம் இப்படி இந்த சென்ட்ரு, இந்த சென்ட்ரு, இந்த சென்ட்ரு. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் வந்து ராசி. சரி, இந்த ராசின்றது இதில் போடானா மேலே போட்டிருக்கோம். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 2 3ன்னு போடுறேன். இதுதான் வந்து முதல் வீடு, இது 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 வீடுகள் வந்துச்சுங்களா? ஓகே. மொத்தம் 12 வீடுகளில் முதல் வீடு பார்த்தீங்கன்னாக்கா முதல் வீடு மேஷம், ரெண்டாவது வீடு ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், அடுத்தது தனுசு, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசு, மகரம், கும்பம், மீனம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல் வீடு வந்து மேஷம், ரெண்டாவது வீடு ரிஷபம், மூணாவது வீடு மிதுனம், நாலாவது வீடு கடகம், அஞ்சாவது வீடு சிம்மம், ஆறாவது வீடு கன்னி, ஏழாம் வீடு துலாம், எட்டாம் வீடு விருச்சகம், 9ஆம் வீடு தனுசு, 10ஆம் வீடு மகரம், 11ஆம் வீடு கும்பம், 12ஆம் வீடு மீனம். ஓகேங்களா? இதை வந்து கரெக்டாக பார்த்தாங்க. இது மாறக்கூடாது. இந்த 1 2 3ன்றது இங்கே, இந்த 1ன்றது இங்கே தான் ஆரம்பிக்கணும். இந்த 1ஆம் நம்பர்ன்றத மேஷம்,
இனிமேல் இந்த நம்பர்லாம் போட மாட்டேன், அந்த சுற்றியில் இருக்க நம்பர்லாம் 1ஆம் வீடு 2ஆம் வீடுலாம் போட மாட்டேன். இந்த டைம் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு 1 2 3 நம்பர் போட்டிருக்கேன். ஓகே, இனிமேல் போட மாட்டேன். இப்போ நான் அழைச்சிட்றேன், பார்த்துங்க. இனிமேல் இதுதான் 1ஆம் மேஷம் தான் 1ஆம் நம்பர் வீடு. ஓகேங்களா? இனிமேல் அந்த நம்பர்லாம் போட மாட்டேன். அப்போ இந்த ஒரு ராசி கட்டத்தில் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 வீடுகளோடு கரெக்டாக நம்மளுக்கு ஆர்டராக எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கரெக்டாக உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 12 ராசிகளுக்கு இந்த 12 வீடு இருக்கு இல்லைங்களா, இந்த 12 வீட்டுக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு யார் அதிபதி? நம்ம அதிபதி. ஓகே, அந்த மாதிரி 12 வீட்டுக்கும் 12 அதிபதிகள் இருக்காங்க. அது யார் யார்? அதாவது 12 வீட்டுக்கும் 12 அதிபதிகள் இருக்கிறாங்க. அது எப்படி வராங்க அப்படின்றத பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, இப்போ மேஷத்துக்கு நான் இந்த கட்டத்திலே போட்டால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, புரிஞ்சுக்கிங்க. ஓகே, சரி, வேணாம். இது வந்து ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அதிபதியை வந்து நான் தனியாக எழுதிட்டு அப்புறமா வந்து, ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு பேசிக், அதனால் வந்து புரியாது, கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. இப்போ உங்களுக்கு எப்போயுமே அந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுன்றதுனால தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ணி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1ஆம் நம்பர் வீடு இது மேஷம். மேஷத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். மேஷத்தோட அதிபதி செவ்வாய். அடுத்து ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன். மிதுனத்தோட அதிபதி புதன். கடகத்தோட அதிபதி சந்திரன். சிம்மத்தோட அதிபதி சூரியன். திருப்பியும் கன்னியோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா புதன். துலாத்தோட அதிபதி சுக்கிரன். அடுத்து விருச்சிகத்தோட அதிபதி செவ்வாய். தனுசுக்கு அதிபதி குரு. அடுத்தது மகரத்துக்கு அதிபதி சனி. கும்பத்துக்கும் சனி தான். மறுபடியும் மீனத்துக்கு குரு. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன், இது சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, குரு. இப்போ வந்து மேஷத்துக்கு செவ்வாய், ரிஷபத்துக்கு சுக்கிரன், இதெல்லாம் என்னதுங்க? அதிபதிகள். ஓகேங்களா? ஓகே, செவ்வாய்க்கு வந்து இது மேஷத்துக்கு செவ்வாய், ரிஷபத்துக்கு வந்து சுக்கிரன், அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு புதன், கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், கன்னிக்கு புதன், அடுத்து துலாத்துக்கு சுக்கிரன், அடுத்தது விருச்சிகத்துக்கு செவ்வாய், தனுசுக்கு குரு, மகரத்துக்கு சனி, கும்பத்துக்கு சனி, அடுத்து பார்த்திங்கனாக்கா மீனத்துக்கு குரு. இதுதான் இந்த 12 வீட்டோட அதிபதிகள். இதில் என்ன உங்களுக்கு புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் பிறகு மேஷத்தில் 2 வீட்டுக்கு அதிபதியாக வருவாங்க. மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கிரன் அதிபதி. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி. அடுத்தது தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு அதிபதி. மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி அதிபதி. சூரியன்றது ஒன்று தான், சந்திரன்றது ஒன்று தான். இவங்க 2 பேரும் வந்து ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் அதிபதியாக வருவாங்க. இதை புரிஞ்சுங்க. ஓகேங்களா? சரி, இதை நான் அழைச்சிட்றேன். இப்போ வந்து அந்த ராசி கட்டத்திலேயே ஒரே கட்டத்தில் வந்து ராசிகளும் அந்த கிரகங்களும், அதை மட்டும் ராசி அதிபதிகளும் அதை மட்டும் போடுறேன், பார்த்துங்க. இதை இப்படி எழுதி வச்சுங்க. நான் தனித்தனியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அந்த மாதிரி எழுதுனேன். இப்போ வந்து இப்படி நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ராசிகளும் அவற்றின்
அதிபதிகளும். ஓகேங்களா? அப்போ மேஷத்துக்கு மேஷம் இப்படி எழுதிங்க. மேஷத்துக்கு யார் அதிபதி? செவ்வாய். அடுத்து அப்படியே நேராக வாங்க. நேராக கீழே அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னாக்கா விருச்சிகம். விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அடுத்து ரிஷபத்துக்கு ரிஷபம் சுக்கிரன் அதிபதி. அப்படியே நேராக வந்து இங்கே வந்தீங்கன்னாக்கா துலாமுக்கு அதிபதி சுக்கிரன். அடுத்தது இங்கே மிதுனத்துக்கு அதிபதி புதன். அடுத்தது கீழே அப்படி நேராக வந்தீங்கன்னாக்கா கன்னிக்கு அதிபதினு பார்த்தீங்கன்னா புதன் தான். அடுத்தது தனுசுக்கு அதிபதி யார்? குரு. இங்கே அப்படியே மேலே வந்தீங்கன்னாக்கா மீனத்துக்கு அதிபதியும் குரு தான். அப்புறம் மகரத்துக்கு அதிபதி சனி. அடுத்தது கும்பத்துக்கு அதிபதி சனி தான். இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது? இந்த இங்கே ஒரு கட்டம், இங்கே ஒரு கட்டம் இருக்குது. அது என்ன கட்டம்? உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் அதிபதி. சந்திரன்றது ஒன்று தான், சூரியன்றது ஒன்று தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். ஓகேங்களா? இப்போ வந்து ராசிகளும் அவற்றின் அதிபதிகளும் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு இங்கே இருந்தெல்லாம் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு மேஷம் தான் முதல் வீடு, அதனால் மேஷத்துக்கு தான் ஆரம்பிக்கணும். மேஷத்துக்கு செவ்வாய், ரிஷபத்துக்கு சுக்கிரன், மிதுனத்துக்கு புதன், கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு வந்து சூரியன், கன்னிக்கு புதன், துலாமுக்கு சுக்கிரன், விருச்சகத்துக்கு வந்து செவ்வாய். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசுக்கு குரு, மகரத்துக்கு சனி, கும்பத்துக்கு சனி, மீனத்துக்கு குரு. இந்த 12 ராசிகளும் அவற்றின் அதிபதிகளும் இதை பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இது போதும். அடுத்த வகுப்பில் என்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, தேங்க்ஸ், நன்றி.